வெல்கம் டு மரியா சமையல். உங்கள் அனைவரையும் மரியா சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குழி பணியாரம் செய்ய போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு குழி பணியாரம் செய்கிறோம். எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு போட்டுங்க, சீரகம் போட்டுங்க, வெங்காயம் போட்டுங்க, வெங்காயம் பச்சை மிளகாய், இதில் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். கேரட் இல்லை அதனால சொல்கிறேன். கேரட் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் நல்லா இதுவானோடனே பொன்னிறமாக ஆனோடனே நம்ம ஆற விட்டு மாவில் ஊற்றிக்கலாம். சூப்பராக நல்லா வதக்காச்சுங்க. இப்போ மாவில் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பணியாரம் வெறுமையோட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா குழி பணியாரக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டு முக்கால் பதத்துக்கு ஊற்றிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரக்குள்ள உப்பி வரும். குழந்தைங்க நல்லா இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி கார சட்னி மேட்சாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் துவைக்கலாம். நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வெந்துடுச்சு. சூப்பராக வெந்துடுச்சு பாருங்க. குண்டு குண்டாக எதுவுமே ஒட்டாது அழகாக வந்துடும். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தட்டில். அவ்வளோதாங்க, சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.